ஹாய் கைஸ், வெல்கம் டு பிருந்தா வேர்ல்ட். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃப்ரைடே வந்து ஹாலிடே எங்களுக்கு. நம்ம ஊரில் சண்டேலாம் ஹாலிடே இருக்காமல் இங்கே ஃப்ரைடே தான். ஸோ ஃப்ரைடே உள்ள ஒரு சூப்பரான வீக்கெண்ட் விலாக் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் நாங்கள் ஃப்ரைடேயில் என்னெல்லாம் பண்ணுறோங்க தான் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்குள்ள ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கைஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போடுறோம் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் வந்து பார்த்திங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் ஏபிசிடி ஜூஸ் குடிப்போம். இன்றைக்கி ஃப்ரைடே ஹாலிடேங்கிறதுனால ஏபிசிடி ஜூஸை கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வந்து டீ காஃபி அந்த மாதிரி அல்ட்டா ஏதாவது கஷாயம் குடிக்கலாம்னு பிளான் பண்ணோம். பசங்களுக்கு பட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கோல்டு இருந்தது. சரி, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஓமவல்லி இலை, அது போக தூதுவலை, அது போக ஃப்ரெண்டு வீட்டில் வந்து பூஜைக்கு போயிருக்கப்போ அங்கே வெத்தலை கொடுத்தாங்க. ஸோ அந்த வெத்தலை மிளகு எல்லாமே போட்டு நல்லா இடித்து அதில் வந்து கஷாயம் ரெடி பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி கோல்டு இருக்கப்போ நீங்கள் வந்து டீ அந்த மாதிரி போடாமல் அப்பப்போ நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ், நம்ம ஊரெல்லாம் ஈஸியாக எல்லாமே கிடைக்கும், நம்ம துளசி எல்லாமே போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் போட்டு குடிக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். த்ரோட் சம்மந்தமான ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்களும் அடிக்கடி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பசங்க எல்லாருமே குடிப்பாங்க. இஞ்சி போட்டு வச்சுருக்கேம்மா. ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஹெவியாக பண்ணோம் அப்படின்னா அது போக லன்ச் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரைடே வந்து மார்னிங் எப்போவுமே சிம்பிளாக உள்ள ரெசிப்பியாக இருக்கும். என்றைக்காவது ஸ்பெஷலாக பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஏதாவது ஸ்பெஷல் டிஷ்ஷஸ்லாம் பண்ணுவேன். அன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட் பிரெட் இருந்துச்சு. அது போக எக்கு வச்சு டோஸ்ட் பண்ணி சாண்ட்விச் மாதிரி சாப்பிட்டாச்சு. பசங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக் சாண்ட்விச் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் பாக்ஸில் எடுத்து வச்சு வெளியே கிளம்பியாச்சு. ஸோ அவங்களும் காரில் போகிறப்பயே சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து ஃப்ரைடேனாலே கண்டிப்பாக நான்வெஜ் தான் இருக்கும். ஸோ எவ்ரி வீக் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஃபிஷ்ஷு இல்லைனா மட்டன், சிக்கன் அந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து மட்டன் வாங்கலான்னு தான் போனோம். இங்கே மட்டன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மால்லேயுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். ஆனால் இங்கே இந்த ஒரு பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக உரித்து நம்ம ஊரில் உள்ள மாதிரியான கறி கிடைக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. சோஹாரில் ஃபல்லாஜ் ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் டுவர்ட்ஸ் லிவா டைரெக்ஷனாக நீங்கள் போனோம் அப்படின்னா அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஷாப் இருக்கும். நியர் டயர் ஷாப், நிறைய லாரியாக இருக்கும். ஸோ அது உள்ளே போகிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக மட்டன், சிக்கன், நாட்டுக்கோழி, வாத்து, காடை அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்கும். இதோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாங்கள் வாங்க போனது வந்து பார்த்திங்க அப்படின்னா மட்டன் தான். பட் ஃபிஷ்ஷுங்கடா இல்லை, உங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடணும்னு நினைக்கிங்க அப்படின்னா கூட இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ஆல்ரெடி இதை பற்றின தனி வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளஸ் லொக்கேஷனும் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மட்டன் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அந்த மட்டனுக்குரிய வெயிட்டுக்கு எல்லா ஆட்களும் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஆடு வந்து கட் பண்ணுவாங்க. கொஞ்சம் நீங்கள் இயர்லியராக போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி ஃப்ரைடே இந்த மாதிரி கட் பண்ணுவாங்க. மார்னிங் 8:00 8:30லேருந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே அதே மாதிரி கோழியும் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி, அது போக ப்ராய்லர், நாட்டுக்கோழிலே வந்து சேவல், வெடைக்கோழி, இல்லை நீங்கள் உங்களுக்கு முழு ஆடாக வாங்கினா கூட வாங்கிக்கலாம். கருப்பு கோழி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். பட்டுங்க ஆட்டுக்குட்டி பாரு. மெயினாக வந்து இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் நாட்டுக்கோழி வாங்கி அதை சுட்டு அங்கே வச்சு கட் பண்ணணும்னு நினச்சா கூட கட் பண்ணலாம். இல்லை ஆட்டுக்கால் வாங்கி நீங்கள் தீயில வாட்டணும்னு நினச்சிங்கன்னா கூட வாட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அங்கே இருக்குது. கொல 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 கொலன்னு இருக்கு. வாவ், சூப்பர், yummy yummy. மட்டன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் உள்ள மட்டன் இன்றைக்கி. அதனால் நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு சூப்பராக மட்டன் குழம்பு. சாப்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் தான் வச்சேன். ஒயிட் ரைஸுமே வந்து குக்கரில் எதுவும் வைக்காமல் பாத்திரத்துலையே வடித்து தான் பண்ணுவேன் எப்போவுமே. அது மட்டும் இல்லாமல் குழம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் உள்ள மட்டன் கிடச்சதுனால நம்ம ஊர் ஸ்டைலில், அது எங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் தண்ணி குழம்புன்னு வைப்பாங்க. குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், திக்காக இருக்காது. ஆனால் அதோடய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா, பாட்டி எல்லாருமே அந்த மாதிரி செய்வாங்க. ஃபேமிலியில் நிறைய பேர்லாம் வரப்போ, நிறைய பேர் இருக்கிறப்ப இந்த மாதிரி குழம்பு வைப்பாங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஞாபகத்தில் தான் நம்ம ஊர் மட்டன் ஸ்டைலில் நம்ம ஊர் மட்டன் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுனால மட்டன் தண்ணி குழம்பு தான் வச்சேன் இன்றைக்கி. அது போக வந்து கொஞ்சமாக ப்ரான் இருந்துச்சு. சரி, அந்த ப்ரானை வச்சு ஏதாவது பண்ணலாங்கிறதுக்காக ப்ரானையும் எடுத்து வெளியே வச்சுட்டேன். சாப்பாடு ரெடி, சாப்பிட்லாமா? சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஒரு 2:00 முடிஞ்சு. ஸோ சாதம், அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு, ப்ரானை, இது மட்டும்தான். எப்போவுமே சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம் பசங்க எல்லாருமே. ஸோ அன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால நல்லா டிவிலாம் பார்த்துட்டு ரொம்ப கீழே உட்காந்தே சாப்பிட்டுட்ருந்தோம். ஃப்ரைடேங்கிறதுனால கீழேயே உட்காந்து டிவி பார்த்துட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா பசங்க யாருமே வந்து வரல. அவங்களாம் டிவி பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு எங்கள் சோஃபா வந்து பார்த்திங்கன்னா சோஃபா கம் பெட்டாகவே அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஹால்லே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஃப்ரைடேயில் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதே ஒரு பெரிய சுகம்தான். ஸோ பசங்க நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் ஆகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டில் உள்ள எல்லா பசங்களும் வந்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க.
show me, please. 1 minute, show me. Take another card. Take another card. Okay, super. Show me. Stay calm for 5 minutes. Huh? Stay calm for 5 minutes. Dakshit, come. Stay calm for 5 minutes. Yoga va? Okay, do this. Okay. நீ ஏன்பா திரும்புத? காய்ஸ், உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கும் இந்த வீக்கெண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதே மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ரெசிபீஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காத்துட்ருக்கு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.